அருமை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் இங்கு அரங்கேற்ற நாயகனாக அறிமுகமாக காத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் உயர் திரு ஸ்டாலின் பாண்டி அண்ணா அவர்களுடைய புதல்வனுமாகிய எனது சகோதரருமாகிய உதயநிதி அவர்களுடைய சார்பாகவும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் தொற்று உதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபராசக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்க்கரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆதிபராசக்தியை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு இங்கு வள்ளி நாயகியாக வேடந்தாங்கி நடிக்கும் தேன்மொழி அவர்களுக்கு மலர் மாலையும் இந்த பொன்னாடையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு ஆவினுடைய கலைக்குலத்தில் அன்பு சகோதரர் என பாசமிகு அப்பா ஸ்டாலின் பாண்டி அவர்கள் தலைச்சிறந்த ஒரு நாடக நடிகராக தெரிந்து கொண்டிருந்த போது அவருடைய பெற்ற மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக கார்த்தீஸ்வரி பாண்டிசாமி அவர்கள் சார்பாகவும் அன்பு சகோதரி தேன்மொழி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பூமலாக கற்கப்படுகிறது. பூமாலை அணிவித்து புகழாரம் சூட்டி பட்டாடையும் அணிவித்து பொன்னாடையும் அணித்து புகழாரம் சூட்டிய விழா கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தின் கதாநாயகனாக உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சத்திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தை போட்டிட்டு கோலமஞ்சள் தானும் வைத்து பூமாலை சூட்டி வைத்து இந்த பீடி அடிக்காதீங்க தயவு செய்து. எனக்குல அங்கிட்டு போயிருங்க, அந்த பக்கம் போயிருங்க தயவு செய்து நாடக அருகாமையில் பிடி சிகரெட் குடிக்க வேண்டாம் என்று விழா கமிட்டி சார்பாக உங்கள் அன்போடு கற்றுக்கொள்ளப்படுகின்றோம். மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பிடி சிகரெட் குடிப்பவர்கள் தயவு செய்து நாடக மேடை அருகாமையில் வருமாறு வர வேண்டாம் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே, திருவிளக்கை ஏற்றி வைத்த திருமகளே வருக, அலைமகளே வருக
நலமெல்லாம் கேட்பவையும் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் ஜகதாரே நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பக்த பீட தேவி நமஸ்காரம் பக்தர்களை காப்பாய் நமஸ்காரம் தந்தையும் சிந்தாக்குளம் மாணவி தீர்த்தனையால் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளே கருணை கடலாகிய கந்தையா ஞான சக்தி வேள்தனை பெற்ற வடிவேளா சூரனை இருக்கூறாக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகு முனியால் என்ற சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து போதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வருணம் என பெய்து பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்குவளிமே போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசையும் என்றென்றும் வேண்டும் விரைவா கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா ஷண்முகா சரவணா முருகா 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 முடியலடா நல்ல கம்பெனியா தங்கமகில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவள் தங்கமகில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவள் தங்கமகில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவள் திருவர் தந்திடுவாள் திருத்தணி முருகையே திருவர் தந்திடுவாள் திருத்தணி முருகையே தங்கமகில் ஏறி வரும் எங்கள் வடிவேலவள்
என்னுடைய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர் ஒளியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். கந்தனுடைய வரவுக்காக நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆவியூர் மக்களே காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவியூர் மக்களுக்காக முருகன் இங்கு வர வேண்டும், கந்தன் இங்கு வர வேண்டும், கார்த்திகேயன் இங்கு வர வேண்டும், சரவணன் இங்கு வர வேண்டும். ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இருக்கேன் கார்த்திகேயன், அவன் படுத்துகிற பாடு தாங்க முடியலை. அதனால் சரவணன் இங்கு வர வேண்டும். நான் வணங்கக்கூடிய என் மனதில் இருக்கும் திருநாதன் இங்கு வர வேண்டும். திருநாதனை மனதில் வைத்து திருநாதனுக்காக நான் பாடும் பாடல். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வேண்டும் என எதிர்பார்த்து நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். காலம் கடந்தா ஆவியூர் அம்மன் பாகிஸ்தான் அவர்கள் சார்பாக உரிமையாளர் வேலு அவர்கள் சார்பாக அன்பு சகோதரி தென்மொழி அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகின்றது.
அன்பளிப்பு கொடுத்து கௌரவம் சேர்த்து அன்பு உள்ளதற்கு நன்றி. நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சினன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நிற்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அருவமும் உருவமும் ஆகி அநாதையாய் பிளவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி புயம்புதொரு மேனியாகி கருணைக்குறு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவான் உதித்தனர் உலக உய என்று சொல்லக்கூடிய கந்த பெருமாள். கந்தன் இருக்க கவலைகள் இல்லை, கார்த்திகேயன் இருக்க கஷ்டங்கள் இல்லை, முருகன் இருக்க முன்வினை இல்லை, சரவணன் இருக்க சங்கடங்கள் இல்லை. ஆவியூர் பழனி பாத யாத்திரை நண்பர்கள் சார்பாக முருகன் பாத யாத்திரை பழனிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பளிக்கப்படுகின்றது. அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பு உள்ளதற்கு நன்றி. நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். கார்த்திகேயன் சொல்லக்கூடாதா? அதனால கந்தனுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எனக்காக கந்தன் காத்துக்கிட்டு இருப்பார், என்னை தேடி வருவார் திருநாதனுக்காக. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் அருவருகில் நீ ஒரு நாள் அருவருகில் நான் இருப்பேன் அதிகரையில் நீ எங்கே என் நினைவுகளை இங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில். நீ எங்கே நினைவுகள் அங்கே பிறப்பிட பேராகிருந்தாலும் இருப்பிட உனது மனமல்லவா பிறப்பிடம் பேராயிருந்தாலும் ஒரு இருப்பிடம் எனவே மடியளவா. ஆயிரம் நாளும் வாழ்ந்த பின்னாலோ ஆயிரம் நாளும் வாழ்ந்த பின்னாலோ வாழும் காதல் புறவல்லவா நீ எங்கே நினைவுகள் அங்கே சிறகிலே நான் பறந்து வர என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர தேவி வர என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர காதலி எழுதுவதல்ல காதலி எழுதுவதல்ல காதல் என்பது மறைந்துவிட நீ எங்கே என் நினைவுகளை இங்கே நிலவுக்கு ஓர் நாள் ஓய்வு உண்டு, மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு. இரவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு, மாதத்தில் ஒரு நாள் மறைவதுண்டு. ஆசை நிலவும் காதல் மலரும், ஆசை நினைவோ, ஆசை நினைவோ. ஆசை மலரும் காதல் நினைவோ, வாழும் இதயத்தில் நினைவும் உண்டு. நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் அருவருகில் நான் இருப்பேன் அதிகரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே. கைதட்டிய ஒரு விளத்திற்கு நன்றி.
நல்லா இருந்தால் கை தட்டலாம். எங்கள் பெண்களுக்கு நன்றி, பசங்களுக்கு நன்றி, நன்றி நன்றி நன்றி. புரியல என்னமா சொல்கிறாரு, எதுக்காக பாடுறதுன்றீங்களா? மூட் அவுட் ஆகிடும். ஒன்றும் கேட்கல. பாட்டு எதுக்காக பாடுறேன்னு கேட்குறீங்களா? அவரை நினச்சி பாடுறேன். திருநாதன் இருக்கார் பத்தியலா, உலகமே உலகத்துக்கே கடவுளாக இயக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அதனால தான் அவருக்கு கலியுக கடவுள்னு பேர். தமிழ் கடவுள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடிகளில் பிறந்த தமிழ். தமிழ் தோன்றும் போதே, கல்லு மண்ணு தோன்றும் போதே முருகப்பெருமான் தமிழோடு ஒன்றி கலந்தவர். அப்பேற்பட்ட உலகத்திலேயே தமிழோடு ஒன்றி கலந்த முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய சிறப்பானவர், உயர்வானவர். அவருக்கு திரு என்றாலே உயர்வுன்னு அர்த்தம். உயரமான மலைகளிலே வீற்றிருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அந்த உலகமெல்லாம் அவரை திரு என்று உயர்வாக நினைக்கக்கூடிய உலகத்துக்கே நாதனாக இருக்கக்கூடியவர் திருநாதன். அவர் தான் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை மனதால் நான் நினைத்ததினால் அவர் எங்கே இருக்காரு, நான் எங்கே இருக்கேன், வெகு விரைவில் வர வேண்டும், எனக்கு காட்சி தர வேண்டும் பார்த்தீங்களா? அதுக்காக தான் அவரை நினச்சி பாட்டு பாடினேன். அதனால வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றியோருக்கு மேவும் வாராத வினை என்று சொல்வார்கள். அதனால வாழ்க்கையில வந்த வினைகளும் இனி வரப்போற வினைகளும் ஒரே ஒருத்தருடைய பேர் சொன்னாவே கலங்கி ஓடிருமா. அவர் யார் அப்படின்னா, வினைகள் எல்லாத்தையும் வினைய அறுக்கக்கூடியவர் யார் அப்படின்னு வேளவனாகப்பட்டவன். அப்பேற்பட்ட வேளவன் பேரை சொன்னாலே வினைகள் எல்லாமே வெறுத்து ஓடுமா. அதனால தான் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தூர் நகர் சேவகா. பாருங்களேன், செந்தூர் நகர் சொல்றாங்க, வேற எந்த ஊரையும் சொல்லல. திருச்செந்தூர் சேவகா உன் திருவடி பற்றியோருக்கு மேவும் வாராத வினை. அதனால தான் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமான மனமாற உருகினால் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் நம்மளை விட்டு அகன்று ஓடுவார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அப்பேற்பட்ட உயர்வான திருநாதனை நினைக்கும் பொழுது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவரை ஒரு நாளும் மறவாமல் இருக்க வேண்டும். ஒரு நாள் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும். புறவாழ் உடல் உயிராளும் பிரியாத வர வேண்டும். விழியோடிமை போலே விலகாத நிலை வேண்டும். எனையாளு எஜமானே, எனையாளு எஜமானே, எனையாளு எஜமானே, எனையாளு எஜமானே. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வர வேண்டும். புறவாழ்
ஒரு நாளும் உன்னை மறவாத வர வேண்டும் உறவாழும் உடல் உயிராளும் பிரியாத வர வேண்டும் இலையோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும் எனையாளு இளமானே எனையாளு இளமானே எனையாளு இளமானே எனையாளு எஜமானே வாக்குண்டான் நன்றி 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 கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் நன்றி வாக்குண்டான் நல்ல மனமுன்னை மாமலரை நோக்குண்டான் மெனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாறுவார் தமக்கு பாழும் திளைத்தேனும் பாகும் வெறுப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோழம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு தரணும். அப்படி தந்தால் தான் எதுவுமே நல்லா இருக்கும். கேட்ட உடனே கொடுக்கணும். அதனால தான் அவை மூதாட்டிக்கு தமிழ் என்ற விஷயத்தை கொடுத்தார் முருகப்பெருமான். முருகனுக்காக தமிழ் தொண்டு செஞ்சாங்க அவை மூதாட்டி. அவை மூதாட்டி தமிழ் தொண்டு செஞ்ச அளவுக்கெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, என்னால் முடியவே முடியாது. இருந்தாலும் ஒரு முயற்சி. இந்த உலகத்தில் கடவுளாகப்பட்டவர் நம்மளை படைத்திருக்கார் அப்படின்னா கொஞ்ச நாளாவது, கொஞ்ச நேரமாவது, ஒரு நொடி, ஒரு நிமிஷமாவது இறைவனுக்காக நம்மளுடைய அனைத்தையும் ஒருங்கிணைப்படுத்தி இறைவனுக்காக செல்ல 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 செல்லன ஆமாம் ஒரு நொடியாவது முருகனை நினைக்க வேண்டும். அந்த முருகனை நினைத்து கொண்டே நானும் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும் காட்டினிடும் அழகினிடும் கலங்கவை கொடியினிடும் கரைதலிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளார் தென்னகிலம் கீட்டினிலே தென்னகிலம் கீட்டினிலே அளவிலாத வெள்ளம் வந்தாடும் காற்றினிலும் அழகினிலும் கலங்கவை கொடியினிலும் கரைதலிலே ஒதுங்கி நின்றால் வாழும் அமைதியான நதியினிலோடும் ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தாடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தார் பாலெடுத்து
ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாடும் காட்டினிலும் அழகினிலும் கலந்து வைக்கும் இடங்களிலும் கரைதலிலே ஒதுங்கி நின்றான் வாழும் அமைதியான நதியிலே ஓடும் அளவிலாத வெள்ளம் வந்தாளாடும் நாட்டுக்கு உழைத்தாரடி நல்லா தங்கம் மருது ரிவர் நாட்டுக்கு உழைத்தாரடி நல்லா தங்கம் மருது ரிவர் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா கண்ணம்மா விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருது ரிவர் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா கண்ணம்மா இவர் விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா பார்ப்புகளும் வேந்தரடி பாரவத்தாய் மைந்தரடி பார்ப்புகளும் வேந்தரடி பாரவத்தாய் மைந்தரடி பண்புடனே எவரையோ கண்ணம்மா கண்ணம்மா அவர் பழகி வந்த வேந்தரடி பொன்னம்மா பொன்னம்மா கண்ணம்மா பழகி வந்த வேந்தரடி பொன்னம்மா கண்ணம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதேவர் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா கண்ணம்மா அவர் விவேக ஞானி அடி செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா விவேக ஞானி அடி செல்லம்மா செல்லம்மா நேதாஜி பாதையில நேர்வழியே சென்றவரா நேதாஜி பாதையில நேர்வழியே சென்றவரா இத்தனித்த மக்களுக்கு கண்ணம்மா கண்ணம்மா அவர் நெடுங்காலமாய் உழைத்தவரா செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா நெடுங்காலமாய் உழைத்தவரா கண்ணம்மா கண்ணம்மா நாட்டுக்கு உழைத்தாரடி நல்ல தலைவர் மருதேவர் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணம்மா கண்ணம்மா விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா விலையில்ல தங்கமடி செல்லம்மா செல்லம்மா வாரி கொடுத்திட்ட வள்ளல் எங்கள் மருதேவர் வாரி கொடுத்திட்ட வள்ளல் எங்கள் மருதேவர் பத்து நாள் வணங்குகிறேன் கண்ணம்மா கண்ணம்மா எல்லோரும் வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா எல்லோரும் வணங்கிடுவோம் செல்லம்மா செல்லம்மா நாட்டுக்கு உழைத்த